அனைவருக்கும் வணக்கம். 2024 முடிவுக்கு வர இருக்கிறது. இன்னும் சில நாட்கள் 2025 புத்தாண்டு பிறக்க இருக்கிறது. இந்த 2024 ஒரு முக்கியமான வருடம். இந்திய அரசியல் அரங்கிலும், தமிழ்நாட்டின் அரசியல் அரங்கிலும், உலக அரசியல் அரங்கிலும் பல விஷயங்கள் நடந்தேறி இருக்கிறது. இவையெல்லாம் ஒரு சிக்னிஃபிகன்ட் ஈவென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில இந்த சங்கதிகள் அரங்கேறி இருக்கிறது. ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் என்னன்றத ஒரு ஸ்மால் ரீகேப் பார்ப்போம். முதல்ல அஃப்கோர்ஸ் என்னன்னு பார்த்தா, உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா 2024 இந்திய பாராளுமன்ற தேர்தல் அது நடந்து முடிந்திருக்கிறது. அதன் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் தேர்தல் ஜனநாயகத்தின் மூலமாக 2024 தேர்தலில் பாஜக வெற்றியடைந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் 3வது முறையாக பிரதமராகி இருக்கிறார். இதில் பல விமர்சனங்கள் எழுந்தது. தேர்தல் கமிஷன் பாரபட்சமான முறையில் நடந்து கொண்டது. பல விஷயங்கள் அவர்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னாங்க. ஆனால் இந்திய மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சென்ற முறை ஒரு பெருமிதமான ஆதரவை, அபரிதமான ஒரு ஆதரவை பாஜகவிற்கு கொடுத்தாங்க. அவங்களே தனித்து 300 தொகுதிகளிலே வெற்றி பெற்றார்கள். ஆனால் இந்த முறை அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கவில்லை. வெறும் 240 சீட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கூட்டணி ஆட்சி தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி ஆட்சிகள் எப்போவுமே ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா மெஜாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா. ஆனால் இந்த முறை அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே செய்ய முடியல. 6 மாதங்கள் தான். 6 மாதத்திலே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான சட்டங்கள் எல்லாம் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போயிருக்கு. அவர்கள் எடுத்த பல கான்ட்ரவர்ஷியல் டெசிஷன்ஸை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வக்ஃப் சட்டம் கண்டிப்பாக நிறைவேற்றிய தீர்வோம்னாங்க. ஆனால் அது பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு போயிடுச்சு. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் கேன்சல் பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே எழுந்த அந்த சமூக வலைதளங்களிலே எழுந்த ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பால் மாற்றிக்கொண்டார்கள். லேட்ரல் என்ட்ரி, சிவில் சர்வீசஸில் லேட்ரல் என்ட்ரி, யாரை வேணால் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக செக்ரட்டரியாக போடுவோம், இந்த செக்ரட்டரியாக போடுவோம் அப்படின்னாங்க. அதற்கும் மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்தது. அதுவும் கிடப்பில் போட்டுட்டாங்க. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த சட்டத்தை கொண்டு வந்தே தீர்வோம் அப்படி இப்படின்னாங்க. ஆதரவு இல்லை. அதுவும் பாராளுமன்றத்துடைய கூட்டுக்குழுவுக்கு போயிடுச்சு. ஸோ பாஜக இதுவரை அவர்கள் எதேச்சதிகாரத்தோடு நடந்து கொண்டிருந்தார்கள். அதற்கெல்லாமே ஒரு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதுதான் தேர்தலுடைய அந்த பியூட்டி ஆஃப் அ கோயலிஷன் கவர்மெண்ட். வெற்றி பெறவில்லை அப்படின்னாலும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிரா தேர்தல் பார்த்தீங்கன்னா மீண்டும் திரு ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் ஒரு பெரிய வெற்றியை பெற்று முதல்வராக இருந்தார். ஆனால் இப்போ அவர் துணை முதல்வர் ஆகிட்டார். தேவேந்திர ஃபட்னவிஸ் முதல்வர் ஆகியிருக்கிறார். மீண்டும் முதல்வர் ஆகியிருக்கிறார். யாரும் எதிர்பாராத வகையில் திரு நவீன் பட்நாயக் தொடர்ந்து 3 முறை 4 முறை ஆட்சியில் இருந்த நவீன் பட்நாயக் அவர்கள் தோல்வியை தழுவி இருக்கிறார். ஒரிசாவில் இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. காங்கிரஸ் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்ற ஹரியானாவில் மீண்டும் பாஜகவே வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல திருமதி பிரியங்கா காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறார். முதல் முறையாக அங்கே வயநாட்டில் போட்டியிட்டு ஜெயிச்சு பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறார். பாராளுமன்றத்தில் அவருடைய உரை மிகவும் சிறப்பானதாக இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பாராட்டினாங்க. அப்படியே இந்திரா காந்தியை பார்த்தது போல அப்படின்னு சொல்லி அனைவரும் இதற்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவித்தார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே திமுக கூட்டணி மிக சிறப்பான வெற்றியை பெற்றது. 40ற்கு 40 இடங்கள்லையும் வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2024 தேர்தலுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொபகண்டா நடந்துச்சு. பாஜக கூட்டணி வலுவாக இருக்கிறது, அண்ணாமலை இப்படி ஜெயிச்சிருவார், 5 இடங்களிலே பாஜக ஜெயிக்கும், அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், இதுவாகிடும், அதுவாகிடும்னு எல்லாம் ஒரு பெரிய மாய கோட்டையை கட்டி வைத்திருந்தார்கள். ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள். போதிலிருந்தே எல்லாரும் தெளிவாக சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கே திமுக கூட்டணிக்குத்தான் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக கூட்டணி இங்கே மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா திரு கமல்ஹாசன் அவர்கள் புது வரவாக இந்த கூட்டணிக்கு வந்திருக்காரு. அவருக்கு அவர் ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக ஒரு ஸ்ட்ராங் போல் பொசிஷனில் இருக்குது என்றே சொல்லலாம். அதோடு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த புயல் மழை இந்த வருடமும் ஒரு மிகப்பெரிய கோர தாண்டவத்தை ஆடி இருக்கிறது. இந்த ஃபெஞ்சால் புயல் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கடலூர் இந்த மாவட்டங்களில் இந்த முறை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னையிலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள். சென்னையில் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்த காரணத்தினால
ஒரு பெரிய அளவுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை. அந்த இயல்பு வாழ்க்கை வந்து எங்கேயுமே வந்து ஒரு பாதிக்கப்படாத ஒரு சூழல் தான் இருந்தது. 2024ல் இன்னொரு முக்கியமான பெரிய விஷயமா எதை பார்க்கணும் அப்படின்னா, பேசு பொருளாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே விபத்துக்கள். பல ரயில்வே விபத்துக்கள். இவ்வளவு ரயில்வே விபத்துக்கள் ஒரு வருஷத்துல நடந்திருக்குமா என்று எல்லோரும் கேள்வி கேட்கக்கூடிய அளவுல தான் ரயில்வே விபத்துக்கள் இந்த முறை நடந்திருக்கிறது. இதற்கு வந்து பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய அவர் ரயில்வே மினிஸ்டரை வந்து எல்லாரும் ரயில்வே மினிஸ்டர்னு சொல்ல மாட்றாங்க. ரீல் மினிஸ்டர் என்று தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த ரயில்வே துறையுடைய பாதுகாப்பை பற்றி உறுதி செய்யாமல் வெறும் ரீல்ஸ் போடுறதுலேயே வந்து அவருடைய காலத்தை கழிக்கிறார் அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எப்போ இவங்க வந்து ரயில்வேக்கு என்று தனியாக இருக்கக்கூடிய பட்ஜெட்டை எடுத்துட்டு அதை வந்து பொது பட்ஜெட்டோடு இணைத்து விட்டார்களோ, அதே போல் ரயில்வே துறைக்கென்று தனியாக ஒரு மந்திரியை கொடுக்காமல் அவர் வந்து இணை பொறுப்பை வகித்து கொண்டிருக்கிறதுனால ரயில்வே துறை வந்து ஒரு மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனம் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் இப்போ ரயில்வே துறைக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய நிதியமைச்சர் தொடர்ந்து பல கான்ட்ரவர்ஷியல் வியூஸ் கருத்துக்களை சொல்லி சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறார். இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக தெரியும் இந்த ஜிஎஸ்டி இஷ்யூ. முதல்ல என்ன பண்ணாங்க, நாங்கள் ஜிஎஸ்டி இவ்வளோ கலெக்ட் பண்ணோம், ஜிஎஸ்டி இவ்வளோ கலெக்ட் பண்ணோன்னு சொல்லி பெருமையாக பேசி கொண்டிருந்தார்கள். ஐயா, ஜிஎஸ்டி நிறைய கலெக்ட் பண்ணுறது வந்து பெருமை அல்ல. அது வந்து நீங்கள் வந்து சாமானியர்களை வந்து உறிஞ்சுகிறீர்கள், வறியவர்களை உறிஞ்சுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை பற்றி ஒரு எதிர்கருத்துக்களை வைத்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஜிஎஸ்டி கலெக்ஷன் இவ்வளோ அப்படின்னு சொல்லி சொல்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போது திருப்பி ஒரு காமிக்கல் விஷயம் என்ன அப்படின்னா, பாப்கார்னுக்கு நம்ம சாப்பிட்ற பாப்கார்ன், சாதாரண பாப்கார்னுக்கு 3 வகையான வரிகளை விதிப்போம் அப்படின்றாங்களாம். சாதாரண பாப்கார்ன் அப்படின்னா 5%, உப்பு போட்ட பாப்கார்ன்னா 12%, கேரமல் பாப்கார்ன் சக்கரை போட்ட பாப்கார்ன்னா 18%. இது வந்து ஒரு சோஷியல் மீடியாக்களில் மீம்கள் வந்து அப்படி பறந்தது. இதே மாதிரி போச்சு அப்படின்னா அப்புறம் குஸ்காவுக்கு வந்து 5% வரி, மட்டன் பிரியாணிக்கு வந்து 12% வரி, மட்டன் பிரியாணி வித் முட்டைக்கு வந்து 18% வரி, முகலாய் பிரியாணினா 28% வரி, சால்னா ரைத்தாக்கு வந்து 5% ஃப்ளாட் ரேட்டு, இப்படி தான் இருக்க போகிறதோ அடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னோம். எல்லோரும் அதை வந்து கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக என்ன சொன்னார் அப்படின்னா, வீர் சாங்வி அப்படின்றவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, உணவுப் பொருட்களுக்கு எப்போவுமே வந்து டிஃபரன்ஷியல் ரேட்ஸ் இருக்கக்கூடாது, ஃப்ளாட் ரேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை தெரிவித்தார். அந்த கருத்து ரொம்ப வைரலாக போச்சு. ஸோ ஜிஎஸ்டி 2024 எப்படி வந்து இந்த இம்ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. எப்படி பாஜக வந்து மக்களை உறிஞ்சுகிறது அப்படின்றது ஒரு முக்கியமான இது. அதே போல் அரசியல் அரங்கில் வந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்க நீதிமன்றத்தில் அதானி குழுமம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு மற்றும் மாநில அரசுகளுக்கு வந்து 2000 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய புகார் எழுந்தது. பாராளுமன்றம் முடங்கியது. தமிழ்நாட்டுடைய பெயரும் மென்ஷன் செய்யப்பட்டிருந்துச்சு. அதனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம், திமுக அரசுக்கு சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. திரு அதானி வந்து முதல்வரை சந்தித்தார் அப்படின்லாம் சொல்லி பெரும் சந்தேகங்களை கிளப்பினார்கள். தமிழ்நாட்டுடைய முதல்வர் சட்டசபையிலேயே அடித்து சொன்னார், ரெக்கார்டில் போகுன்றதுக்காக, நான் யாரையும் சந்திக்கல, அதானியை நான் ஒருபோதும் சந்தித்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். தமிழ்நாட்டுடைய மின்சாரத்துறைக்கும் அதானிக்கும் எந்த ஒட்டுறவும் கிடையாது அப்படின்றத ஏற்கனவே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து விளக்கமாக சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு வந்து விசாரணை இங்கே உத்தரவிடப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இதாக இருந்துச்சு. ஆனால் வழக்கம் போல் பாஜக வந்து அதானி என்ற பெயரை நீங்கள் பாராளுமன்றத்தில் உச்சரிக்கவே முடியாது அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். திரு அம்பானியுடைய திருமணம், அதுவும் ஒரு பெரிய பேசுபொருளானது. சுமார் 4500 கோடி ரூபா செலவு பண்ணி திருமணத்தை நடத்தி இருக்கிறாராம். இதற்கும் விமர்சனங்கள் வந்துச்சு. திருமணம் நடத்திய கொஞ்ச நாட்களில் வந்து பல ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் ஜியோவுடைய டேரிஃப் வந்து ஜாஸ்தி ஆக்கிட்டாங்க. ஸோ இது பணத்தை இப்படி செலவு பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து பொதுமக்கள் தலையிலையும் ஊழியர்கள் தலையிலையும் கட்டுவது நியாயமா அப்படின்ற அந்த விமர்சனமும் மிகவும் கடுமையாக எழுந்தது. ஸோ 2024 வந்து சுவாரஸ்யங்களுக்கு
பஞ்சமே இல்லாமல் சென்றது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த டிசம்பர் மாதத்திலேயே வந்து ஜாம்பவான்கள், பல ஜாம்பவான்கள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு. இது வந்து அவர் இருக்கும் பொழுது அவரை பற்றி பல கடுமையான கருத்துக்களை, குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். அவர் இறக்கும் பொழுது எல்லோரும் உலகத் தலைவர்கள், ஒபாமா, ஜோ பைடன், கார்டன் பிரவுன் முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் மற்றும் பல அமெரிக்க அதிகாரிகள் எல்லோரும் அவருடைய கூட பழகியவர்கள் எல்லாம் அவர் எப்படிப்பட்ட சிறந்த மனிதர், இந்தியாவை எப்படி தேர்ட் வேர்ல்டு எக்கானமியிலிருந்து ஒரு வல்லரசாக மாற்றக்கூடிய அளவிற்கு வந்து கொண்டு சென்றிருக்கிறார் லிபரலைசேஷன் மூலமாக அப்படின்னு சொல்லி 1991 அவர் வந்து இந்தியாவிற்கு ஆற்றியிருக்கக்கூடிய அந்த பெரும் பணிகளை வந்து எல்லோரும் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். அவருடைய அந்த மரணத்திலும் ஒரு பெரிய சர்ச்சையை பாஜக கிளப்பியிருக்கிறது. பிரதமர்களுக்கு எந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து எரியூட்டப்பட வேண்டுமோ, அவர்களுக்கு வந்து ஒரு நினைவு மண்டபம் இருக்க வேண்டுமோ, அந்த புரோட்டோக்காலை மீறி அவரை வந்து அந்த இடத்துல கொடுக்காம வேறு இடத்துல கொடுத்துருக்கதா பெரிய ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டுடைய முதல்வர் இதற்கு வந்து கண்டனங்களை வந்து தெரிவித்திருக்கிறார். அதே போல் டேப்லோ மாஸ்டர் திரு ஜாகீர் ஹுசேன் அவர் மறைந்திருக்கிறார். ரொம்ப இது வந்து ஒரு பெரிய இசை கலைஞர்கள்கிட்ட இது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியது. அவருடைய அந்த தபலா இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதுவும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட், தாஜ்மஹால் டீ அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதனால் அந்த தாஜ்மஹால் டீயே வந்து அவர் கொடுத்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்னால தான் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சென்சேஷன் ஆனது என்றும் சொல்வார்கள். அதே போல் இந்தியாவுடைய திரையுலக ஜாம்பவான் திரு ஷியாம் பெனகல் அவர் வந்து இறந்து போயிட்டார். அவருடைய படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருக்கு கீழே பயின்றவர்கள் இன்று வந்து எல்லோரும் திரையுலகை வந்து கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் டாடா குழுமத்துடைய தலைவர் திரு ரட்டன் டாடா, இந்தியாவுடைய இருக்கக்கூடியவர் வந்து அவரும் வந்து இறந்து விட்டார். வயோதிகம் காரணமாக இறந்து விட்டார். அவருடைய அந்த இறப்பும் ஒரு பேரிழப்பாக கருதப்பட்டது. ஒரு விஷனரி லீடர் என்று சொல்வார்கள். அவருடைய அந்த இதுவும் வந்து இதாச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திரு முரசொலி செல்வம் முரசொலியுடைய வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றியவர். தலைவர் கலைஞர் அவர்களுடைய மருமகன். அவருடைய இறப்பு வந்து இங்கே தமிழ்நாட்டில், அதுவும் பொதுவாக திமுகவிற்கு வந்து ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து அவருடைய இறப்புக்கு வந்து எப்படி என்னுடைய உற்ற நண்பனாக இருந்தார், சிறு வயதிலிருந்து என்னை வந்து கைட் பண்ணார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிகழ்ச்சியாக பேசியிருந்தார். நானும் பல முறை அவரோடு வந்து உரையாடி இருக்கிறேன். பல அட்வைசஸ் கொடுத்துருக்காரு. டிவி ஷோஸில் டிபேட் பண்ணும்போது நல்லா இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவார், நல்லா இருந்துச்சு, நீங்கள் இதை பேசலாமே அதை பேசலாமே அப்படின்வார். அதே போல் வழக்கறிஞர் நீங்கள், அதனால் நீங்கள் வந்து கோர்ட்டில் தான் உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து எனக்கு வந்து அறிவுரை சொன்னவர். அவருடைய அந்த இழப்பு வந்து ஒரு பெரிய இழப்பு தான். நல்லா இருந்துச்சுன்னா ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுவார். இதை படிங்க அப்படின்னு சொல்லி ஃபார்வர்ட் பண்ணுவார். நம்மளும் வந்து ஆங்கில பத்திரிகைகளில் மற்ற இடங்களில் வந்து இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னா அதை அப்படியே தமிழாக்கம் செய்து முரசொலியில் வந்து வெளியிடுவார். ஸோ இளைய தலைமுறையோடு ரொம்ப ஒரு அனோன்யமாக பழகக்கூடியவர். எந்த விதமான ஒரு பேதமும் பார்க்காமல் அனைவரையும் உற்சாகப்படுத்தக்கூடியவர். திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமாக அந்த பேச்சாளர்கள், டிவி விவாதங்களுக்கு செல்பவர்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய இழப்பு என்று தான் சொல்ல வேண்டும். பர்சனலாகவே ஒரு பெரிய இழப்பு தான் அது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சீதாராம் யெச்சூரி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சீதாராம் யெச்சூரி அவரும் இந்த வருடம் இறந்து போயிருக்கிறார். பல முறை அவருடைய ஆணித்தரமான கருத்துக்களால் எந்த கொள்கைகளில் வந்து எந்த விதமான சமரசத்தையுமே செய்து கொள்ளாத ஒரு சிறந்த தலைவராக விளங்கியவர் சீதாராம் யெச்சூரி இது ஒரு புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விளையாட்டுத்துறையில் வந்து பல அளப்பரிய சாதனைகளை வந்து தமிழ்நாட்டு வீரர்களும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய வீரர்களும் பல சாதனைகளை வந்து செஞ்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸு அப்படின்னோன்னா முதல்ல வந்து நமக்கு வந்து பாராட்டுகளை திரு குகேஷ் அவர்களுக்கு தான் தெரிவித்தாக வேண்டும். உலக செஸ் சாம்பியன் அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய கிரீடத்தை 18 வயதில் பெற்றிருக்கிறார். அவருடைய முயற்சிக்கும் அவருடைய வெற்றிக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு அவரை கௌரவித்து அவருக்கு வந்து 5 கோடி ரூபாய் வந்து பரிசு அளித்திருக்கிறது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா திரு ஆசிஃபா அவர்கள் வந்து கேரம் போர்டில் வந்து வேர்ல்டு சாம்பியனாக இருக்காங்க. அவருடைய இதையும் பாராட்டி அவருக்கு வந்து 1.5 கோடி ரூபாய் பரிசு
பரிசு தொகையாக கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது விளையாட்டுத்துறைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஊக்கம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறார். சிஎம் ட்ராஃபி அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட்டை நடத்தி அதில் போட்டியில் வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் பரிசு. இது வந்து இந்தியாவில் வேறு எந்த மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய போட்டி, பள்ளி மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய போட்டி, கல்லூரி மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய போட்டி, இப்படிப்பட்ட போட்டிகளில் யாருமே வந்து 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வந்து யாருமே கொடுக்கல. வெற்றி பெற்றவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை, ரன்னர் அப்புக்கு 75,000, தேர்ட் பிளேஸுக்கு 50,000 சொல்லி அது வந்து ஒரு பெரிய ஷேர்னிங் தி என்டையர் எக்கோசிஸ்டம் என்று சொல்லலாம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து 2024 தான் துணை முதல்வராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். ஸோ மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மேலும் பல உயரங்களை வந்து அவர் தொட வேண்டும். விளையாட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்திய விளையாட்டு அணி அங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து விளையாடி கொண்டிருக்கிறது. பல விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாம் பெரிய ஆட்டக்காரர்கள் எல்லாம் வந்து தோல்வியை சரியான முறையில் வந்து விளையாடாமல் இருக்காங்க. விராட் கோலி மேலே விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் வந்து நிதிஷ் ரெட்டி அங்கே பாக்ஸிங் டெஸ்ட்டில் வந்து சதமடித்திருக்கிறார். இது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தந்தையார் வந்து அவருடைய வேலையை விட்டுட்டு நிதிஷ் ரெட்டியை வந்து பெரிய விளையாட்டு வீரராக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கடுமையாக முயற்சிகளை போட்டிருக்கிறார். அந்த முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றியாக ஒரு பெரிய சதம் அடித்திருக்கிறார். திரு வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் தமிழ்நாட்டு வீரர், அவரும் இந்திய அணியில் வந்து சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து எல்லோரும் வெற்றிகளை பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஒலிம்பிக்ஸில் நம்ம வந்து மனு பேக்கர் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றியை பற்றி பேசலை அப்படின்னா சரியாக வராது. 3 பதக்கங்களை வந்து பெற்றிருக்கிறார். 2 தங்கப் பதக்கங்கள், 1 வெண்கலப் பதக்கத்தை பெற்றிருக்கிறார். இது வந்து ஒரு அளப்பரிய சாதனை. இப்போ அதுலேயும் ஒரு கான்ட்ரவர்சி வந்துருச்சு. அவங்க அப்பா வந்து கேல் ரத்னா விருது அவருக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் என்று நமக்கு தெரியவில்லை. அதற்கு பின்னால் அரசியல் இருக்குது. ஆனால் மனு பாக்கர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லை இதை வந்து அரசியல் படுத்தாதீங்க, இதை அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். என்னுடைய வேலை வந்து சரியான முறையில் வந்து பயிற்சி செய்வது, எல்லா போட்டிகளிலும் கலந்து கொண்டு இந்தியாவிற்காக சிறப்பான முறையில் வந்து பணியாற்றுவது தான் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதே போல் வினேஷ் போகட் அவர்களுடைய சோல் கிரஷிங் டிஃபீட் என்று சொல்வார்கள். நம்ம எல்லாரையும் ஒரு அப்படியே கண்ணீரில் ஆழ்த்திய ஒரு தோல்வி. வெற்றி தான் அது, தோல்வினே சொல்ல முடியாது. ஒரு உலக சாம்பியனை வந்து பார்த்திங்க அப்படின்னா செமிஃபைனல்ஸில் தோக்கடிக்கிறாங்க. அவங்க அந்த ஜாப்பனீஸ் ரெஸ்லர் வந்து அன்டிஃபீட்டட், அவங்கள யாருமே தோக்கடித்ததில்லை. ஆனால் வினேஷ் போகத் அவர்களை தோக்கடிக்கிறார். ஒரு மெடல் வந்து கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அதற்கு முந்தின நாள் அவர் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார். 150 கிராமோ 200 கிராமோ எடை ஜாஸ்தியாக இருந்தது. 52 kg கேட்டகரியில் ஃபைட் பண்ணுறாங்க, அதோட ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஹார்ட் பிரேக் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த ஏஜென்சி கிட்ட அப்பீல் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் ஒலிம்பிக் கமிட்டி வந்து அவருடைய தகுதி நீக்கம் சரிதான்னு சொல்லிடுச்சு. ரொம்ப ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்கிங், ஹார்ட் ரென்ச்சிங் லாஸ். அவர் வந்து தேர்தலிலே காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு இப்போ ஜெயிச்சு எம்எல்ஏவாக இருக்காங்க ஹரியானாவில். அவர்களுடைய அடுத்த கேரியருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்னொரு முக்கியமான விஷயம், 2024 இந்த அரசியல் சார்ந்து ஜனநாயகம் சார்ந்து நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீரில் வந்து தேர்தல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆர்டிகல் 370 அப்ரகேட் செய்யப்பட்ட பிறகு நடத்தப்படக்கூடிய முதல் தேர்தல். இதில் வந்து உமர் அப்துல்லா அவர்கள் வந்து முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் கூட்டணியோடு அவங்க வந்து அங்கே ஆட்சியில் இருக்காங்க. அவர் வந்து பல முறை தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். முதல்வராக அவர் சிறப்பாக செயல்படுவதற்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 2024 இப்படித்தான் இன்னும் பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. எல்லாத்தையும் நம்மளால் வந்து இப்போது சொல்ல முடியல. ஸோ சில முக்கியமான விஷயங்கள் என்னவோ அதை மட்டும் ஒரு ரீகேப்பாக கொடுத்துருக்கோம். 2025ஆம் ஆண்டு இதே போல் ஒரு சிறப்பான ஆண்டாக அமைவதற்கு, இதைவிட சிறப்பான ஆண்டாக அமைவதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.